வெங்காயத்தை பத்தி நம்ம அம்மா எம்எல்ஏ பேசினாங்க. இது பிரிசர்வேஷன் ஒரு பெரிய ப்ராப்ளம். இந்த மாதிரி சீக்கிரத்தில் அழிஞ்சு போகக்கூடிய கெடக்கூடிய பழங்களோ காய்கறிகளோ சரியான பிரிசர்வேஷன் இல்லாதனால விவசாயிகளுக்கு சரியான விலை கிடைக்கிறது இல்லை. அதை ஸ்டோர் பண்றதுக்கான பழங்காலத்தில் நம்ம காத்தாட உணர்த்தி வச்சாலே போதும், அதை வச்சுட்டு நடத்திட்டு இருந்தோம். இன்னைக்கு லார்ஜ் ஸ்கேல்ல காத்தாட உணர்த்துறதுக்கு அவங்க கிட்ட இடம் இருக்கா, அதை நடத்துறதுக்கு அவங்களால முடியுமா அப்படிங்கிற அந்த பிரச்சனை வந்தபோது தான் இப்போ கவர்மெண்ட் மூலமா நாங்க 100 ஃபுட் குவாலிட்டி அண்ட் சேஃப்டி டெஸ்டிங் லேப்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம் NABL ஸ்டாண்டர்ட்ஸ்ல. அதை தவிர 50 மல்டி ப்ராடக்ட் ஃபுட் இரேடியேஷன் யூனிட்ஸ் செட்டப் பண்றதுக்கு MSME செக்டர் மூலமா பண்ண போறோம். அதனால நீங்க யார் வேணாலும் நான் இந்த ப்ராடக்ட் பண்றேன், இல்ல அந்த ப்ராடக்ட் பண்றேன், இல்ல 5 ப்ராடக்ட் சேர்த்து பண்றேங்க, ஆனா இர்ரேடியேஷன் ஃபெசிலிட்டி எனக்கும் கிடைக்கணும், அதை வச்சுட்டு நான் ப்ரிசர்வ் பண்ணிட்டு மார்க்கெட்ல நிலவரம் நல்லா இருக்கும்போது வித்து ஆதாயம் சம்பாதிச்சுக்கலாம், விவசாயிகளுக்கும் நல்ல ரேட்டு கிடைக்கலான்ற அந்த எண்ணத்தோட 50 மல்டி ப்ராடக்ட் இர்ரேடியேஷன் ஃபுட் இர்ரேடியேஷன் சென்டர்ஸ் MSME மூலமா நடத்துறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கூட பட்ஜெட்ல வந்திருக்கு. இது தவிர ஸ்கில் டெவலப்மெண்ட் பத்தி நான் நிறைய பட்ஜெட் மூலமா நீங்க பார்த்திருப்பீங்க. கிட்டத்தட்ட 5 ஸ்கீம்ஸ், மேஜர் ஸ்கீம் எடுத்துட்டு வந்திருக்கோம். இதுக்கு நான் இந்த கொடிஷியால இதை பத்தி பேச வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா கொடிஷியால தான் நீங்க ஆரம்பிச்சீங்க. அந்த இண்டஸ்ட்ரி பார்ட்டிசிபேஷனோட ஸ்கில் டெவலப்மெண்ட் நம்ம பண்ணிட்டா 100 பேர் நாங்க ரெக்ரூட் பண்றோம். அதாவது எங்க மெம்பர்ஸ்க்கு 100 பேர் தேவை அப்படின்னா நாங்க 300 பேருக்கு வேணா நாங்க ட்ரைனிங் எங்க கொடிசியா மூலம் கொடுக்குறோங்க. 100 பேரை நாங்க எடுத்துக்கிறோம், மீதி 200 பேர் மார்க்கெட்ல யார் வேணாலும் எடுத்துக்கிட்டோம். அப்படிங்கிற மாதிரி இண்டஸ்ட்ரி பார்ட்டிசிபேஷனோட நீங்க ட்ரைனிங் கொடுக்கறது ஒரு பெரிய ஒரு உதாரணமா நான் எல்லா இடத்துலயும் கோட் பண்ணேன். அதனால இப்போ நம்ம இந்த ஸ்கீம்ல கவர்மெண்ட்ல 5 விதமான எம்ப்ளாய்மெண்ட், இன்டர்ன்ஷிப், ஸ்கில்லிங் ப்ரோக்ராம் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு வரவங்களுக்கு முதல் தொகையாக 6000 ரூபாய் நீங்க ஒரு ரூம் எடுத்து வாடகைக்கு இருந்துகிட்டு பண்ணணும்ன்றதுனால 6000 ரூபாய் முதல் முறையாக வேலை தேடுபவர்களுக்கு. ஒரு இடத்துல வேலையில் அமர்றாங்க, அவங்களுக்கு 6000 rupees ஒரு முறை. அதை தவிர 5000 ரூபாய் அவங்களுக்கு மாசாந்திரம், அவர் என்ன சம்பளத்தில் சேர்ந்தாலும் 5000 ரூபாய். இப்படியாக பிளஸ் புதுசா சேர்றவங்க ஃபர்ஸ்ட் டைமரா இல்லாட்டியும் கூட அடிஷ்னல் ஒர்க்குக்கு வரவங்களுக்கு கூட அவங்க எம்ப்ளாயிக்கும் சரி இவங்களுக்கும், எம்ப்ளாயருக்கும் சரி இவங்களுக்கும் சரி EPFO பேமெண்ட்ல கவர்மெண்ட் பணம் கொடுக்கும். அதோட 4 வருஷத்துக்கு கொடுக்கறதுக்கு நாங்க வாக்குறுதி கொடுத்துருக்கோம். நீங்க அந்த ஆளை 4 வருஷத்துக்கு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு வருஷமும் அதுல EPFO வாங்கிக்கோங்க. 3வது ஸ்கீம், உங்ககிட்ட இருக்கிறவங்களை தவிர இன்னும் அடிஷ்னல் எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு என்ன சேலரி நீங்க கொடுத்தாலும் சரி, 1 லட்சம் வரைக்கும், 20,000 தான் 30,000 தான் இல்ல, 1 லட்சம் வரைக்கும் கொடுக்கறதுக்கு இருக்கீங்க. நாங்க மாசம் 3000 ரூபாய் கொடுக்கறோம். அதுவும் 2 வருஷத்துக்கு கொடுக்கறோம். அந்த அடிஷ்னல் எம்ப்ளாய்மெண்ட் நீங்க எடுத்துக்கிறதுக்கு இருக்கும்போது அந்த அடிஷ்னல் எம்ப்ளாயியை நீங்க எடுத்துக்கிறவங்களுக்கு மாசம் 3000 ரூபாய் நாங்க கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறோம். இதை தவிர ஸ்கில்லிங்க்கு அந்தந்த மாநில அரசோட பேச்சுவார்த்தை நடத்தி ITIs எல்லாத்துக்கும் ஒரு 5 வருஷத்துக்குள்ள ஒரு 1000 ITIஸ்க்கு நல்லா அப்கிரேட் பண்ணி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கருவிகள், சாதனங்கள் எல்லாம் கூட நல்ல விதமான ட்ரைனிங்க்கு உபயோகப்படுத்துறதுக்கு ஹப் அண்ட் ஸ்போக் மாடல் மூலமாக ஸ்கில்லிங் சென்டர்ஸா மாத்துறதுக்கு, அதுலயுமே பர்டிகுலர்லி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4.0 மனசுல வச்சுட்டு அங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டாஸ் அனாலிசிஸ், IoT இது எல்லாத்துக்கும் கூட இளைஞர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கீம். இதுல ஸ்டேட் கவர்மெண்டோட ITIs நாங்க புதுப்பிச்சு கொடுக்கறோம், அதுல வேணுங்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்ன்ற ஒரு ஸ்கீம் கூட பட்ஜெட்ல அனௌன்ஸ் ஆயிருக்கு. அதை தவிர இன்டர்ன்ஷிப் ஸ்கீம், நாட்டில் இருக்கக்கூட 500 டாப் கம்பெனிகள்ல ஒரு வருஷத்துக்கு
இன்டர்ன்ஷிப் சேர்த்துக்கிறதுக்கு 1 கோடி இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம். 5 வருஷத்துல 1 கோடி இளைஞர்களுக்கு இன்டர்ன்ஷிப் மூலமாக 12 மாசத்துக்கு உங்களுக்கு அந்த இன்டர்ன்ஷிப் பெனிஃபிட் கிடைக்கும். அதுலயும் அந்த 6,000 ரூபாய் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களுக்கு மாசாந்திரம் 5,000 ரூபாய் நம்ம கொடுக்கிறோம்.